குட்டியை விட்டுட்டு பெட்டியில கொண்டு சாயிரி ஐயா. நீ சோறு சோத்தோட சுண்ணாம முண்டா பட்ட பகல பஸ் மாடு தெரியாம மோதிட்டு போட்டு எத்தனை மணி சொல்லியிருக்கேன். வந்தவொடனே பொம்பளை பிள்ளைய வந்து இடிக்காதையா, வாமா இந்த இடத்துல என்ன பண்ற ஏது பண்ற கூப்பிட்டு விசாரின்னு சொல்லியிருக்கா சொல்லலையா? உனே தண்டா முண்டா சோறு சுண்ணாம தின்றியாடா லூசு பையல. கோவத்துல கூட நீ அழகாத்தாண்டா இருக்க. உண்மையிலேயே நீ அழகாத்தான் இருக்க. ஏன் இருக்கும்ல உனக்கு, ஏன் இருக்காதுன்னு நீ கேக்குறேன். உன்கிட்ட பல மேடம் உனக்கு கழிவு ஊத்துறான்னு திருந்த மாட்டியா? நீ வருத்தப்பட மாட்டேன்டா. ஏன் நீ எவ்வளவு பேசினாலும் வருத்தப்பட மாட்டேன். நீ காரிக்கிட்டு கூட என் கையில துப்புவே. துப்புவேன் கொஞ்ச நேரத்துல துப்பு வண்டியே. சும்மா துப்புவே. வெக்கமா இல்ல துப்பு சொல்றதுக்கு. என்னது இது? எச்சி. ஓ முகரை. முகரையா? இதுதான் ஆம்பளைகளுக்கு ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீமா? நீங்க துப்புற எச்சிய பூரா ஐஸ்கிரீமா நக்குவான். அட நாசம். நாங்க வருத்தப்படவே மாட்டோம். அப்புறம் நீ பேச்சுக்கிட்டு கூட என் முகரையில உச்சந்தால இருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஊத்தி நலச்சு விடு. அது உனக்கு வேணா மூத்தரமா தெரியும். கொஞ்ச நேரத்துல உள்ள வந்து மோந்து ஊத்து வண்டியே. ஆனா எனக்கு எப்படி தெரியுமா? எப்படி? அப்படியே பன்னீர் தெளிச்ச மாதிரி நினைச்சுக்கிறேன். பன்னீர் தெளிச்ச மாதிரி? ஆமா. என்ன மூத்திரத்தை பன்னீர் தெளிச்ச மாதிரி இருக்குன்னு சொன்ன முதல்ல நீ வருத்தப்படவே மாட்டேன். சூடு சொன்னா நீ வருத்தப்பட போற. எதுக்கு வருத்தப்படணும்? ஏன் வருத்தப்பட? யாரு பேசுறா? பேசிட்டு போ. பேசிட்டு போய் யாரு பேசுறா? என் பொண்டாட்டி தானே நீ பேசுற. யாரு பொண்டாட்டி? யாருக்கு யாரு பொண்டாட்டின்னு கேக்குறேன். நான் உன் புருஷன், நீ என் பொண்டாட்டி. அறுத்தே முடிய மத்தக்க யாருக்கு யார் பொண்டாட்டின்னு கேக்குறேன். டான்ஸ் சொல்லி தானே ரெஜிஸ்டர் போட்டு கூட்டிட்டு வந்திருக்கீங்க. பிடிச்சு அறுத்து போடுவீங்க. அறுத்து போட்டு கீழே ஓட்டாத, பொரிச்சு தின்னு. ஓ வாயில வச்சு திணிக்கிறேன். பொம்பளை முகரே பாரு. ஆம்பளை முகரே பாரு முதல்ல. பொம்பளை என்ன அங்க இருந்து அருப்பு கோட்டையில இருந்து வெக்க மசர் இல்லாம பேக்க தூக்கிட்டு வந்துட்டு ஐயா பட்டிக்கு என்ன இதையும் பாருங்க. ஏன் நீ திருமம்பட்டியில இருந்து ஆம்பளை சொல்லி நீ பேக்க தூக்கிட்டு வரும்போது நாங்க வரக்கூடாதோ? நான் வரத்தான் செய்வேன். நானும் வரத்தான் செய்வேன். நான் என்ன வேணாலும் பேசுவேன். நான் என்ன வேணா நானும் பேசுவேன். நான் எப்படி வேணாலும் பேசுவேன். நான் எப்படி வேணா நானும் பேசுவேன். அப்படி கிடையாதுமா. நான் என்ன பேசுறேன்னா அதுக்கு பேசு முதல்ல. அப்படி ஒண்ணு பேசணும் சட்டம் கிடையாது. ஏன் சட்டம்? என்ன சட்டம்? பொம்பளை வாய்களையே பேசல முதல்ல. இங்க பாரு. ஏன் வேண்டாம்? என்ன பத்தி உவ்வியாடி அடிச்சு அந்த யூடியூப் அமத்தி விடுறேன் கொஞ்ச நேரம். அமத்தி விட்டுறேன். என்ன? இல்ல என்ன கையில குடுறேன். ஏன் ஆம்பளை கிட்ட பேசுறதுக்கு பயமா இருக்கா? நீ சரியான பொம்பளை. நீ சரியான ஆம்பளை. கோவம் வருது உனக்கு. தொட தண்ணில கோவம் வருதுல. சரியான பொம்பளை. எங்க ஐயாவட்டி மேடையில நான் பொம்பளை பெரிய ஆளு நீ நிரூபிச்சிரு பாப்பா. நீ எங்க சரியான நீ ஆம்பளை. நீ ஆம்பளை பெரிய ஆளு நீ நிரூபிச்சிரு பாப்பா. நான் நிரூபிப்பேன்ங்கறேன். நான் நிரூபிப்பேன்றேன். எப்படி நிரூபிப்ப நீ? நீ எப்படி நிரூபிப்ப? ஆம்பளை எல்லா விதத்திலும் பெரிய ஆளு. நான் பொம்பளை எல்லா விதத்திலும் நாங்களும் பெரிய ஆளுடா. பொம்பளை நீ எதுல பெரிய ஆளு? நீ ஆம்பளை நீ எது பெரிய ஆளு? நான் பேசினா ஒவ்வொண்ணுக்கு ஒவ்வொரு காரணம் இருக்குமா? நான் பேசினா ஒவ்வொண்ணுக்கு ஒரு அர்த்தம் இருக்குங்க. அப்படியா? அப்படியே. சாதிக்க பிறந்தவங்க ஆம்பளை வர்க்க நான் பேசுவேன். சாதிக்க பிறந்தது பொம்பளை வர்க்க நான் பேசுவேன். இதுவரைக்கும் பெண்களா பிறந்து என்ன சாதிச்சிருக்கீங்க? நீ ஆண்களா பிறந்து எடுத்து சாதிச்சு நக்கிருக்கீங்க. நாங்க என்ன சொன்னா சைக்கிள் ஓட்டுவோம், பைக் ஓட்டுவோம், ஏன் ஓட்டுவான், லாரி ஓட்டுவான், பஸ் ஓட்டுவான், ட்ரெயின் ஓட்டுவான், ஜேசிபி ஓட்டுவான், கப்பல் ஓட்டுவான், பிளைட் ஓட்டுவான். இது எல்லாத்தையும் ஓட்டுற உங்களே தூக்கி போட்டுக்கிட்டு நாங்க நீ மஸ்த புடுங்கன புடி தள்ளிட்டாலும் தெரியாது போடா வெட்டி புண்ணாக்கு. ஏன் உன்னைய மாதிரி எத்தனை ஆம்பளைல பாத்துட்டு வந்திருக்க மாட்டே இந்த தனுஸ்ரீ. நீ எல்லாம் ஒரு ஆளு பஸ்ஸே கிடையாது. அடேங்க ஆம்பளை போட்டே மண்டை தெரிச்சு போயிரு பாத்துக்க. ஏன் வருத்தப்படுற? ஏன் வருத்தப்படுற? நாங்க ஏன் என்னன்னு கேக்குறீங்க? ஏன் ஏறிக்கிட்டு வர? நீ சரியான பொம்பளை பேசும்ல. நான் கேக்குறேன் உனக்கு பயந்துக்கிட்டு நான் வந்தறாங்க. இல்ல எனக்கு பயந்துக்கிட்டு தான் நீங்க ஏறிக்கிட்டு வர. சரியான பொம்பளை அங்க ரெண்டு பேசு. உனக்கு ஒரு மைக் உன் புருஷன் கொடுத்திருக்காருல. பேசுறதானே? என்னது? உனக்கு உன் புருஷன் ஒரு மைக் கொடுத்திருக்காருல. அந்த மைக்ல பேசு. இல்ல இந்த மைக் சரியில்லைன்னா அவரோட மைக்ல போய் பேசு. யார் புருஷன்? இல்ல யாருக்கு யார் புருஷன் கேக்குறேன் முதல்ல. அடேங்கப்பா பேசுறதானே எங்க அப்பா ரஸ் போட்டு கூட்டிட்டு வந்திருக்காங்க. பேசி பாரு. யார் பேச்சு என்ன பேசி விட்டோட போய் பாத்துறோம். நீ பேச்சுக்கு வேணா பேசலாம். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க 1000 பேசினாலும் ஐயாவட்டி மேடையில நீ 1000 பேசினாலும் நீ பொம்பளை தானே. 1000 பேசா நீ ஆம்பளை தானே. ஆம்பளை தானே. உனக்கு என்ன கிள்ளிக்கிறிய ஆம்பளைனா? நான் கேக்குறேன் இலக்காரமான்னு கேக்குறேன். இலக்காரமணி கிடையாது. 1000 பேச நான் ஏன் கேக்குறேன்? நீ இப்ப பொம்பளை பெரிய ஆளு பொம்பளை பெரிய ஆளுங்கறீல. ஆமா. ஏண்டி ஓ நாகரிக நாசமா போகதுக்க உங்க நாகரிகத்துல நாயை விட்டு வெடுக்கு வெடுக்குன்னு உங்க இதுலயே புடுங்க விட உங்க லட்சணத்தை இப்ப நான் அவுத்து விடுறேன். பொம்பளை பெலச்சு பொம்பளை பெலச்சு எதுலடி இதுல பெருசு? எதுல நீ பெருசு? நான் கேக்குறேன் பொம்பளை அப்படி ஒட்டியாடி இங்க பாரு. வாயை கிழிச்சு தச்சு புடியே மத்துக்க. கோவம் வந்துச்சு போடி வழின்னு பேசுற என்ன? கோவம் வராது. ஆளு மண்டை நல்லா கட்டானுக்கு கால் முளைச்ச மாதிரி இருந்துகிட்டு நீ எம்புட்டு பேச்ச பேசுற. ஆளை பார்த்து இடபட தொழில பாரு. என்ன உன் தொழில நான் பார்க்கணும்? அடேங்க அப்பா உன் தொழில் ஏத்த
கரைச்சு ஊத்த கோபம் அதிகமா வந்துச்சுன்னு வச்சுக்க ஆ. உன் தயிர் பாக்கெட் ரெண்டு தெரிச்சு போயிரு பெதர் தெரிச்சு போயிரும் பாத்துக்க பார்த்தா முதல்ல. அப்பா முதல்ல நான் கேக்குறேன் கேளு. பொம்பளை பேசுறீங்க முதல்ல குடும்பத்துல பேசலாமா ஏன் நீங்க பேசும்போது நாங்க பேச கூடாதா ஆம்பளை பேசுனா அத்தனை சரித்திரமா யார் சொன்னது நான் பேசுறேன் ஆம்பளை பேசுனது அட்ட தர்த்தரியம் பிடிச்சோட தர்த்தரியம் சொல்லிருக்காங்கடா அடி பிரச்சனை தர்த்தினியம் முடிச்சவளே பொம்பளை நீ பேசுனா தாண்டி தரித்தின ஆம்பளை பேசுனா சரித்திரம் என்ன சரித்திரியம் ஆம்பளை பேசும்போது அத்தாடி ஐயா பட்டி மேடையில ஆம்பளை பேசுறாங்களே பொம்பளை நம்ம பொறுமையா இருப்போம் அப்படின்னு இருக்கணும் ஆமா, ஆமா. அவதான் பொம்பளை நீ பேசுவ நான் பொத்திட்டு நிக்கிறதுக்கா வந்திருக்கேன் கேக்குறேன் நான் கேக்குறேன். அப்படி ஒண்ணு நிக்க முடியாது சரியா நீ பேசுறீல. கேப்படா பொத்தி நிக்கிறவனா அவசியம் கிடையாது பேசுறீல ஆமா. காச்சு முச்சுன்னு கத்துற ஆ. பொம்பளை நீ பெரிய ஆள்னு பேசுற ஆமா இப்ப ஒரே ஒரு விஷயம் இவ்வளவு நேரம் பேசுனதெல்லாம் சரிதான் சரி நீ பொம்பளை பெரிய ஆள்னு சொல்லல ஆமா. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கேக்குறேன் கேளுங்க இந்த பெத்த ஆத்தாமார்களா உட்கார்ந்திருக்காங்க பாரு இருக்காங்க மகாலட்சுமி மாதிரி உட்கார்ந்திருக்காங்க அவங்களா உட்கார்ந்து நாடகத்தை அந்த பாக்குறாங்க. ஆத்தா காளி என்ன என்ன? பேச விட்டு என்ன பேசுறா பேசு? அவங்களா உட்கார்ந்து நாடகம் பார்த்துட்டு இருக்காங்க உங்க வாரு உங்க வண்டியில குப்பர் அடிச்சு நடந்து கிடக்குவாரு கிடந்துட்டு போறாங்க கார்மோ நீ பேசுறேன் கிடந்துட்டு போறாங்க கிடந்துட்டு போற அதனால என்ன அதனால உட்கார்ந்து என்ன உட்கார்ந்திருக்காங்களா ஆமா இருக்காங்க பெரிய தாளா உட்கார்ந்து முக்காடு போட்டு உட்கார்ந்திருக்கா இருக்காங்க இந்த ஆத்தா மருவர் உட்கார்ந்திருக்கா இருக்காங்கங்க என்ன கட்டிக்கிட்டு உட்கார்ந்திருக்காங்க என்ன சேலை கட்டிட்டு உட்கார்ந்திருக்காங்க அவங்க விட்டு மூத்திரத்தை வாங்கி குடி நல்லா நான் எனக்கு குடி நீ குடிடா ஏண்டி லூசு பயலே. நார சிறுக்கி? நான் எதுக்கு நார பயல நீ குடிடா லூசு பயல அவங்க எல்லாம் சேலை கட்டிக்கிட்டு மகாலட்சுமி மாதிரி உட்கார்ந்திருக்க அந்த ஆத்தாவை நேர்ல அந்த காளியத்தாவை நேர்ல பார்த்த மாதிரி இருக்கு சரி. ஏண்டி ஓ நாகரிக நாசமா போகிறதுக்கு ஓ நாகரிகத்துல கெண்ட காலை போட்டுக்கிட்டு அதிலே போட்டுக்கிட்டு உழப்பத்துக்கு இப்ப பூரா சுடிதார்னு ஒண்ணு நாசமா போறதுக்கு அந்த சுடிதார்னு ஒண்ணு போட்டு அந்த சுடிதார்ல மேல ஒண்ணு போறீல என்னது அது அது துப்பட்டா உங்க முகரையில காரிக்கிட்டு தான் துப்பணும் ஓ இதுல துப்புனா எப்படி இருக்கும் பாத்தியாரு இல்ல கேக்குறேன் ஓ இதுல துப்புனா எப்படி இருக்கும் இந்த துண்டு இருந்தா கொடுங்கய்யா கொடுங்க சும்மா கொடுங்க வாத்தியாரே அண்ணே இந்த இதுக்கு பேரு சாலுன்னு வச்சுக்கிறீங்க ஆமாங்க நல்லா கேட்டுக்கிறீங்க ஆ, வாத்தியாரே ஆ. இதுக்கு பேரு சால் ஆ. இந்த சால்ல வந்து எதுக்கு போடுறோம் எதுக்கு போனா மானத்தை மறைக்கிறதுக்காண்டி போறோம் மானத்தை காப்பாத்துறதுக்கு இந்த சால் குடுக்குறாங்க ஆமாங்க ஆனா அது ஏன் குடுக்குறான்னு கூட நிறைய மூதேவிகளுக்கு தெரியுது இல்ல ஏன்னா? இது ஏன் குடுக்குறா தெரியுமா ஏன்? மானத்தை காப்பாத்துறதுக்கு ஆமா. இதை எப்படி போடணும்னு தெரிஞ்சுக்கிறீங்க முதல்ல எப்படிங்க போடணும் நல்லா இப்படி போட்டுக்கிட்டு ஆ. இந்த பாத்தியா இப்படி பாத்துக்கிறவா இந்த அப்படி போடணும் இப்போ உனக்கு நான் போட்டு காமிட்டேனே இங்க வாவே அப்படி ஒண்ணும் போட சும்மா நில்லுமா எனக்கு போடுறத விட உனக்கு நான் போட்டு காமிக்கல இந்த மசாலா தூக்கி எங்கிட்டு போடு அங்கிட்டு போடு அகட்டாம நில்லுடி அகட்டாம நில்லு அண்ணே இது என்ன விளையாட சொன்னா ரொத்து மொத்து மொத்து அடிக்குது என்ன ஓ குஞ்ச கடிச்சு முடியும் பாத்து ஒழுங்கா பேச நடந்துடா ஆத்தாடி ஒரு மூட யூடியூப் கட் பண்ணி நான் பேசிக்கிறேன் அவனே குஞ்சா கடிக்கிறீ குஞ்சா நீ ஒரு கடிக்கிறீ பொறுமையா பேசிருந்தா அதுல அடிக்கிற என்ன பிரபா மச்சான் பாத்துருங்க ஒரு மூட கொஞ்சம் வீட்டுல வச்சிருக்கிறா சரி சரி நீ அகட்டாம நில்லுங்கிற அப்புறம் தாரி பாய கிழிச்சா விடி அப்புறம் நேரம் அகட்டாம நில்லுடி நாசமத்து போறவல இந்த மசுரை ஒதுக்கு முதல்ல கைய கீழே விடு காலை அகட்டாம நில்லுங்கிட்டே பொம்பளையா நில்லுடி எப்படியா இழுச்சுக்கிட்டா நிப்பாங்க நீங்க தானே நிக்க சொன்னீங்க அப்படி ஓ கடவுளே கடவுளே பொம்பளைனா அடக்க சொடக்கமா ஆத்தாடி என்னங்க அப்படி இருக்கணும் இப்படி எங்கன வேணாலும் இழுச்சுக்கிட்டே கிடப்ப எனக்கு அப்படி பழக்கமே இல்லங்க சரி 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 வா வா நிக்கிறியா ஏன் இப்படி நிக்கிறேன்னுங்கிறேன் தெரிக்க போது இப்ப பாரு சரி 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 இப்படி போட்டு வாமா ஐயா எங்கயா கொண்டு வர ஒண்ணும் இல்ல ஐயா ஒடிச்சு புடி இங்க பாருமா உன் பொருளுக்கு எதுவும் சேதாரம் ஆகாது சரியா தொடுறதோட அது அவ்வளவுதான் நான் இங்க பாரு எப்படி இப்படித்தான் தொடங்கி நான் இப்படியா போட்டு பிசந்துக்கிட்டா கிடக்குறேன் இங்க வாடா சேதாம நில்லுண்ணா ஒண்ணும் இல்ல சரியா ஒன்னு எந்த சேதாரமும் ஆகாது உனக்கு இப்படி போட்டு இங்க பாத்துக்க கைய பாத்துக்க இந்த மடிப்பை சரியா இருக்கா இரு இரு இப்படி போட்டு இந்த பாருவே இருமா அட மடிக்கிறதுக்கு சொல்லி கொடுக்குறேம்மா இப்படி போட்டு இந்த மடிப்பு இங்க வந்துடணும் பாத்தியா இப்படி கவர் பண்ணி இந்த மசுரத்தை இங்க தூக்கி போட்டு தொலைச்சாங்க இப்படி போட்டு இப்படி கவர் பண்ணணும் இந்த தொண்டை கட்டிக்கிருச்சா ஆண்டிக்கு சாப்பிடுறியா சரி 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 இப்படி போடணும் சரி புதிக்காலே அடுத்து சரி அதுவும் இல்லையா இங்க இப்படி போட்டு இப்படி ஏரியாவை இப்படி கவர் பண்ணணும் சரி இப்படி எல்லாம் யாரும் கவர் பண்றது இல்ல பின்ன தூக்கு போடுற மாதிரி இருந்தா ஏரியா பூரா சும்மா தான் கிடக்கும் இங்க பூரா சும்மா தான் கிடக்கும் இவங்க போட்டுக்கிறது இப்படியா அப்புறம் ஆம்பளைய வண்டியை ஓட்டிக்கிட்டு போற நேரம் இவங்க இந்த அம்மா போட்டுக்கிட்டு இந்த மாதிரி ஸ்கூட்டி வண்டியை ஓட்டிக்கிட்டு போவாங்க நல்ல ரோட்ல ஓட்டி போனா சல்லுன்னு போகும் அழுங்காம குலுங்காம போகும் பள்ளமேடு இருக்கிற ரோட்ல ஓட்டிக்கிட்டு போனா இங்க குடும்பமே கிடந்து கலகல அப்புறம் ஆம்பளை
பாப்பேன் ஆம்பளை செந்து விட்டா மைத்த புடிங்கி விட்டான்னு ஆம்பளை செய்யத்தான் செய்வேன். நீ எனக்கு உங்களை தூக்கி போட்டு அப்புறம் கும்பாபிஷேகம் பண்ணத்தான் செய்வேன். விட்டாதானே நீ கும்பாபிஷேகம் பண்ணுவ. தாத்தாவுக்கு காளியாத்தாவுக்கு கும்பாபிஷேகம் பண்ண மாதிரி உங்களையும் தூக்கி போட்டு கும்பாபிஷேகம் பண்ணத்தான் செய்வேன். கேக்குற நீ பேச விட்டா நீ எப்படி வேணாலும் பேசுவ. கேட்கணும் அவசியமா. பேசத்தான் பாரு எதை எந்த இடத்துல பேசணுமோ அதுதான் பேசணும் பாத்துக்கங்க. பேசுறீங்களா? ஆமா. இந்த பெரிய தாவை கேட்டு பாரு. அந்த காலத்துல சாப்பிட்ட சாப்பாடு கம்மங்கூழும் கேப்பக்கூழும் வரகரிசியும் சாப்பிட்டு விட்டு ஒவ்வொரு பிள்ளை பெத்தாங்கன்னா பிரபாகர் மச்சான் 5 கிலோ 5.5 கிலோ இருக்கும் ஒவ்வொரு பிள்ளையும். சாப்பிட்ட சாப்பாடு இந்த மிருதங்க கட்ட சைஸ்ல இருக்குமியா. தொட்டிச்சலையில ஓட்டாட்டினா தொட்டிச்சலை கிளியிற மாதிரி இருக்கும். இந்த அம்மா எல்லாம் புள்ள பக்கிற லட்சம் இந்த இன்னைக்கு பாருங்க இதெல்லாம் புள்ள பார்த்தா எத்த தண்டி பக்கம் குண்டியும் இல்ல மண்டையும் இல்ல. எங்க திரும்ப குண்டிய காட்டு. வேற ஒண்ணுமில்ல, யாரும் தப்பா நினைக்காதீங்க. இது வாழைக்காய் கிடைக்கல தீபாவளிக்கு பச்சி போடுறதுக்காக குண்டியை செதுக்கிட்டாங்க. இங்க பாருங்க சம்பந்தமே இல்லாம பேசக்கூடாது சொல்லிவிட்டேன். அத சரி அதுதான் கிடையாது. சரி பகுதி எங்கனமா இருக்கு? அது என் தங்க கெருப்ப போய் இப்படி முடிச்சா இருக்க. சரி இந்த வயிற்றுக்கெல்லாம் நீ புள்ள பப்ப. ஆமாங்க. மிருதங்க கட்ட சைஸ்ல புள்ள பத்து. இப்ப பூரா புள்ள பக்கிற லட்சணம் எலிக்குட்டி சைஸ்ல தான். இது அதுக்கு இதுக்கு என்னையா சம்பந்தம்? அப்ப எல்லாம் 5 கிலோ வரைக்கும் புள்ள பத்தாங்க. ஆமா. இப்ப அது வந்து கிலோ கணக்கு. சரி. இப்ப பூரா அப்படி இல்ல. பின்ன எப்படி? பூரா இப்ப எல்லாம் கிராம் கணக்கு. கிராம் கணக்கா? பூரா கிராம். ஆத்தாள் புள்ள பிறந்திருக்குடி. அடி இவளுக்கு கமலாவுக்கு புள்ள பிறந்திருக்குடி. அப்படி என்ன புள்ள? ஆம்பளை புள்ள பிறந்திருக்கு. புள்ள பிறந்தெல்லாம் சரிதான். இடம் என்ன இருந்துச்சு? 1,400 இருந்துச்சு. கன்றாவி 1,400. அதாவது 1,400 1,600 இருக்கும். தரணி எல்லாம் புள்ள பத்தா எலி குட்டிந்தா தண்டில இருக்கும். இந்த சைஸ்ல கொஞ்சம் கலியா முதல்ல. இல்ல கேக்குறேன் இருக்கு. ஞாபகம் வச்சுக்க முதல்ல. பாரு ஆம்பளை நீ எப்படி வேணாலும் பேசலாம்யா. பேச நிப்பாட்டியா நீ முதல்ல. என்ன விஷயம் அப்படி வந்திருக்க? இந்த அந்த ஆடி பண்ணோட வியாபாரம் மாத்திக்கிட்டு இருக்கீங்க. வியாபாரம் பண்ண வந்திருக்கியா? ஆமா. வியாபாரக்கற பிள்ளையா? பார்த்தா தெரியலையா? தங்கம் கை குடுறா. வியாபாரக்கற பிள்ளையா? வியாபாரம் பண்ண வந்திருக்கியா? ஆமாங்க. என்ன வியாபாரமா? இளநீ வியாபாரம். இளநியா? ஆமா. இளநில இந்த மசரை தூக்கி அங்க போடு பாப்பா. ஏன் எதுக்கு? தூக்கி அங்க போடுமா. இப்படியே ஓசில படம் பார்க்கலாம்னு தெரியல நீங்களா? தரணி. இயற்கை மறைக்க கூடாது. உன் புருஷங்க பூரா நாடகம் பார்க்கறா இல்ல? இயற்கை மறைக்கப்படாது. எங்க அண்ணன் மாதிரி சும்மா இல்லையா? நீ வேற ஏயா நீ வேற. இளநீ வியாபாரமா? ஆமாங்க. சரி முத புதுசா வியாபாரத்துக்கு வந்திருக்கீங்களா? இல்லங்க. நாங்க வந்து பரம்பரை வியாபாரம். பரம்பரையா? ஆமா. இதுக்கு முன்னாடி உங்க குடும்பத்துல எல்லாரும் வியாபாரம் பண்ணிருக்கீங்க? அதுக்கு முன்னாடி யார் யார் பார்த்தாங்க தெரியுமா? எங்க ஆச்சி பார்த்தாங்க, எங்க பாட்டி பார்த்தாங்க, எங்க அம்மா பார்த்தாங்க, எங்க அக்கா பார்த்தாங்க, என் தங்கச்சி பார்த்தாங்க. இப்ப நான் பார்த்துட்டு இருக்கேங்க. ஏண்டா உங்க குடும்பத்துல பரம்பரை வியாபாரி? ஆமா. பூராமே இளநீ வியாபாரம் தான். ஆமாங்கன்றேன். பரம்பரையா அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஆமா. நான் கேள்விப்பட்டனே. என்னது? உங்க பாட்டிக்கு சுத்தமாவே என்ன பால் இருக்கா? தேங்காய் பால் இருக்கான்னு கேக்குறாரு. கேட்டா சொல்லுங்க நீங்களே. தேங்காய் விக்கலையா? இளநீ வித்துக்கிட்டு கிடக்குறானுங்க. தேங்காய் நிக்கிறியா? ஆமா. நான் ஒரு சின்ன சந்தேகம் கேளுங்க. இப்ப இது மரம் எத்தனை வச்சிருக்கீங்க? நாங்க ஒரு தோப்புல ஒரு 1500 மரம் இருக்குங்க. 1500 மரமா? ஆமாங்க. எப்படி இந்த மரத்துல நீங்க ஏறுவீங்களா இல்ல வேற ஆளை விட்டு ஏற விடுவீங்களா? இப்படி கேட்டாதான் நான் சாத்து கிளிக்கிறேன்னா ஏன்னு சொல்றேன். கேக்குறதுக்கு மட்டும் பதிலுமா? ஒரு எதிர்ப்புக்கு எது கேட்டாலும் ஒரு அர்த்தத்தோட பேசணுங்க. கேக்குறேமா வியாபாரம் பண்ண வந்திருக்கீங்க, சொந்தமா கூட ஏறலாம், அதுக்கு தான் கேக்குறேன். ஏங்க இதுல ஒரு கேள்வியா? பொம்பளை பிள்ளை போய் ஏற முடியுமா மரத்துல? அதுக்கு தனியா வேலையாட்கள் வச்சிருக்கோங்க. ஓ மரத்துல ஏறுறதுக்கு? ஆமா. ஆளு வச்சிருக்கீங்க? ஆமாங்க. ஆளு எத்தனை ஆளு வச்சிருக்கீங்க? ஒரு 10 பேர் இருக்குங்க. 10 பேர்? ஆமா. அடியே தங்க கை குடுறா. 10 பேர் வேணும். உங்க மயங்களை வர சொல்லுங்களே ஏறுறதுக்கு. கேக்குறேன்டா கை குடுறா. கை குடு கை. 10 பேர்? ஆமாங்க. எப்படி தினமே ஏறுவாங்களா இல்ல வார கணக்குல ஏறுவாங்களா? ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ஆட்டம். வியாபாரத்துக்கு கிடக்கு நீ இவ்வளவு சொல்லிக்கிட்டு கிடக்குற. ஐயோ சரி, உங்க இளநில எவ்வளவு தண்ணி வரும்? என்ன எதுக்கே சொல்ற? கேக்குறேன், இளநில எவ்வளவு தண்ணி வரும்? இளநீ முக்காப்படி தண்ணி வருங்க. சீ இப்படி எல்லாம் பிராடா பேசுறியா? நான் உண்மையை தாங்க சொல்லுவேன், பிராட் பேச மாட்டீங்க. ஓ இளநில எங்க திரும்புமா? ஏங்க ஓ இளநில 1/2 டம்ளர் தான் வரும். ஓ என்ன அதுக்கு நீ இங்க பார்த்து சொல்றீங்க? என்ன பிரச்சனை? சரி எத்தனை இளநீ கொண்டு வந்த? வரும்போது மதுரையில இருந்து கொண்டு வரும்போது 100 இளநீ கொண்டு வந்தேன். 100 இளநீ? ஆமா. எத்தனை இளநீ வித்து இருக்குது? இங்க 98 இளநீ வித்துட்டு மிச்சம் அவருக்கு என்ன வேணும்னு கேளுங்க. ஒண்ணும் இல்லம்மா, நீ சொல்லுமா. அவரை ஏன் கவனிக்கிற? நான் கவனிச்சனா? மிச்சம் 2 இளநீ தாங்க இருக்கு. 100 இளநீ கொண்டு வந்து 98 வித்துருச்சு. ஆமாங்க. இந்த 2 மட்டும் விக்காம ஐயா வட்டியில கிடக்குது. ஆமா. அப்படியா? அப்ப இது இளநீ கிடையாது, தேங்காய். தேங்காய்
நீங்க பாத்தீங்களா? ஏம்மா எல்லாத்தையும் இல்ல விட்டுட்டேன்னு நீங்க சொல்றேன். பாத்தீங்களான்னு கேக்குறேன். நீ தானேம்மா சொல்ற. இப்பதானே தவள தன் வாயால கடுன்ற மாதிரி வீணா வாங்கி கட்டிக்கிட்டு சரி, போறீங்க. நீ சொல்றதை நீனே ஒரு மனசாட்சியை தொட்டு சொல்லு. கேளுங்க. 100 இளநீ கொண்டு வந்தோம்னு சொல்ற. ஆமா. 98 வித்துருச்சுங்கற. சரி. இந்த 2 மட்டும் விக்காம கிடக்குனா அப்ப இந்த 2 யாருக்கிட்டயா கொடுத்துருக்க? எங்க யாரா புடிச்சு ஆட்டி பாத்துருக்காங்க. இதன கொடுத்து ஆட்டி பாக்குறீங்க, இதன விளையாட சாமா நினைச்சிட்டு இருக்கீங்க? எனக்கு என்னமோ சந்தேகமா தெரியுது. அதுக்கு அப்ப ஒரு பொம்பளை என்ன செய்யணும்? ஆத்தாடி ஏய் இளநீ மேல சந்தேகப்படுறீங்களே அப்படின்னு ரோசப்பட்டு படக்குன்னு இளநியை தூக்கி வெளியில ஓடு. நான் தூக்கி போட்ட உடனே நீங்க அப்படியே வாயை படந்துட்டு ஓசில படம் பார்க்கலாம்னு பாக்குறீங்க. நான் பார்த்துட்டு இளநியா தேங்கான்னு போயா நீ வேணா வேணும் சொல்லுங்க, உங்களுக்கு வெட்டி நான் இது போட்டு குடுக்குறேன், குடிச்சிட்டு போங்க. சரா சரா செல்லாம். சரிங்க. இளநில முக்காப்படி தண்ணி வரும்னு சொன்னீல. ஆமா. நானும் வியாபாரம் தாண்டா பாக்குறேன். நீங்க என்ன வியாபாரங்க? நான் நொங்கு வியாபாரம். என்ன நீங்க சொல்லும்போது உங்க மயங்க சொல்றாங்களா? அது எப்படி? ஆமா. சரி என்னைய கேக்குறீங்கல்ல, உங்க நொங்குல எவ்வளவு தண்ணி உங்க வரும்? நம்ம நொங்குல இப்ப வெயில் காலம் தண்ணியே இல்லடா, சுத்தமா வத்திருச்சு. 2 சொட்டு 3 சொட்டு தியா. 2 சொட்டு 3 ஏன் அதுக்கு மீறி வராதா? வருது இல்லடா. ஏங்க நீ மனசு வச்சனா கூட 2 சொட்டு வந்தாலும் வரலாம். அதுக்கு வாய்ப்பே இல்லங்க. அப்படியா? ஆமா. சரி சரி, நீ வியாபாரி நான் வியாபாரி, நம்மளுக்குள்ள சண்டை சச்சரவு வேணாம். சரிங்க. கை கொடுறா. வியாபாரிக்குள்ள வியாபாரி கை கொடு. இன்ன வரைக்கும் நீ பேசுனதெல்லாம் பேசுவோம், உனக்கு நான் கை கொடுத்து நான் அப்படி இல்லம்மா, பேசுறேன். அப்படி இல்லம்மா. ஏன் இளநீலையும் தண்ணி தான் வருது, ஓ ஏன் நொங்குலையும் தண்ணி தான் வருது, ஓ இளநீலையும் தண்ணி தான் வருது. ஆமா. அதனால நம்மளுக்குள்ள ஒரு சண்டை போட்டுக்கனாம வியாபாரம் பண்ணணும். சரிங்களா? ரோட்ல வியாபாரம் பண்ணாம ரோட் ஓரத்துல உட்கார்ந்து வியாபாரம் பண்ணுவான். சரி. பண்ணுவோமா? ஆடுனா ஆடுவேன். பாடுனா பாடுவேன். ஓடுனா ஓடுவேன். உட்கார்ந்தா உட்காருவேன். படுத்தா படுத்துக்கிட்டே ஆடுவேன். நிஜமாவா? நிஜமாதான். அடி ரோட்டோர வீட்டுக்காரி, அடி ரோட்டோர வீட்டுக்காரி, அடி ரோசாப்பு சேலக்காரி, ரோசாப்பு சேலக்காரி, அடி நிக்கட்டுமா போகட்டுமா, நிக்கட்டுமா போகட்டுமா, அடி நிக்கட்டுமா போகட்டுமா, நிக்கட்டுமா போகட்டுமா, அடி ஓரத்தை நிக்கிற கருவாச்சி தரணி குட்டி, தரணி குட்டி, குட்டி குடு 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 குட்டி 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 குட்டி. இது நல்ல கருத்த குட்டி. எம்புடி ஜகப்பா இருக்கு. நல்லா பாரியா, நல்லா பாரியா. சரி, சரி, சரி. அதானே. சரி, இப்போதைக்கு செவத்த குட்டி. எப்பவுமே செவத்த குட்டி, சரி, எப்பவுமே செவத்த குட்டி. சொல்லுங்க. எப்பவுமே செவத்த குட்டி, கொலு கொலுன்னு கொளுத்த குட்டி. அது நாங்க ஏத்துக்கிற முடியாது. சரி சரி, சுத்தமாவே இல்லாத குட்டி. எது இல்லைன்ற சொல்றத சொல்லுங்க ஐயா. ஏய் நாடக உலகத்துல என் தங்கச்சி தரணி ஓரம் பண்ணல மறைக்காத தள்ளு. நாடக உலகத்துல என் தங்கச்சி சிம்ரன் மாதிரியா? ஆமா அடே அப்பா. ஆமா. இடுப்பு அழகி இடுப்புல 16 மடிப்பு விழுகுது. முகரே பாரு அச்சுமுள்ள போடுங்க. கண்ணங்கருத்தங்களே ஏத்துறோம் ஒட்டு கூட கண்ணு. கண்ணகருத்தங்களே ஏசுருக்கா போட்டு கூட கானகத்து பூகுயிலே ஏசுருக்கா போட்டு கூட ஓடியா. முழிச்சு முழிக்கையில ஏசுருக்கா போட்டு கூட என்ன கைய குடுக்கும் போதே என்ன உதறி என்ன கானகத்து பூகுயிலே ஏசுருக்கா போட்டு கூட சட்டி புது சட்டியா பனியார ஊத்த ஊத்த தான் நல்லா இருக்கு. பனியார வாரு இல்ல ஐயோ அடிமா அடிமான்றேன் ஆடிட்டேன். ஏயா ஏயா ஆடுறதுக்கு எம்புட்டு இடம் கிடக்கு, இங்கே கட்டிக்கிட்டு ஏறிக்கிட்டு வர்றேன். கட்டி போட்டுருக்காங்க, எங்க ஏறிக்கிட்டு? அதானே சிம்புதானே உனக்குலாம் சோள உரிச்சு புடிய உரிச்சு. ஏன் உன்னைக்கிட்ட ஏறாம உங்க ஆத்தால கட்டி ஓட்டி எங்க அப்பா தட போய் ஏறு போடா. அதானே அடி சீவேசனு கடுத்து சிங்கார போட்டு வச்சு, அடி சீவேசனு கடுத்து சிங்கார
சிந்தூரம் பொட்டு வச்சு அடி அலங்கார தோரணையை முட்டி நீ அலப்பறையா வரும் பொழுது அடி அளப்பறையா வரும் பொழுது அடி நெடுந்தூரம் போக வேணாம் நாமே நினைக்கிறபடியே நடக்க வேணாம் அடி நெடுந்தூரம் போக வேணாம் நீயும் நினைச்ச வழியே நடக்க வேணாம் நெடுந்தூரம் போக வேணாம் முல்ல கொஞ்ச வயசு குமரி பிள்ளை கொஞ்சம் கூட வெக்கமில்ல அடி கொஞ்ச வயசு குமரி புள்ள உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமில்லை அடி கொஞ்ச வயசு குமரி பிள்ளை உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமில்ல கொஞ்ச வயசு குமரி புள்ள உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமில்லை கண்ணங்கருத்தகிளி கட்டழகி கொட்டகிளி அண்ணனடை கொட்டானடி எல்லம்மா அண்ணனடை கொட்டானடி அண்ணனை போட்டாலடி ஏ செல்லம்மா சொல்லு வழி கேட்டாலடி கண்ணங்கருத்தகிளி கட்டழகி தொட்டகிளி வெத்தலை இது நத்தத்து வெத்தலை அடி வெத்தலை என வெத்தலை ஐயா மட்டி வெத்தலை வெத்தலை இது ஐயா வட்டி வெத்தலை ஆஹா அடடடா இதே மாதிரி செய்யணுமா ஏத்தா என்னத்தா இப்படி சொல்றாப்ல உனக்கு விருப்பம் இருக்கா டைம் ஆயிடுச்சுல என்ன டைம் ஆச்சு மைல் ஆச்சு என்னன்னு கேக்குறீ என்ன ஏமாத்துறியா ஏமாத்துறியா உன் புருஷங்க அப்பதான் காசு காலையில சரியா தருவாங்க ஐயா அண்ணே பாலி எல்லாத்தையும் ஊர்க்காரங்க எல்லாத்தையும் புருஷனா தெரியாம விடுத்தா ஒரு நாளைக்கு தானே தான் சொல்றாரு வெத்தலை போடு வெத்தலை இது ஐயா வட்டி வெத்தலை இல்ல அதே மாதிரி செய்யணும் இல்லைன்னா அந்த ஆள் நம்மளை ஏத்துக்கிற மாட்டான் இல்ல போட்டி போட்டி சரியா இருக்கணும்லடா தங்கச்சியா இருந்தாலும் போட்டி போட்டி சரியா இருக்கணும் அப்படி ஆஹா அப்படி எப்படியா அள்ளி வீசுறாங்க ஆமா அடி திருவாரூர் தேரு பக்கமாடி அடி திருநில உனக்கு பக்கமாடி மாமல்லபுரத்து மன்னவாடா செதுக்குன சிலையா நிக்கிறாடா
இல்லத்தான் போட்டி போட்டி சரியா இருந்தானா தான் தா. அப்படி கிடையாது, அவன் பேண்ட் போட்டுக்கே தூக்கிருக்கான். ஆனா இப்போதான் உன் சட்டி கலர போகுது கருப்பு சட்டை. ஏன் உன் நொத்தமா தூக்குறானா, அவன் பேண்ட் போட்டுக்கே தூக்குறேன், நான் எப்படி தூக்க முடியும்? ஓ அப்படியா? ஆமா. என்கிட்ட கேளுமா, ஏங்க இப்படி ஆம்பளை பழுத்துன்னு காலை தூக்கிட்டீங்களே, அதுக்கு பொம்பளை நான் எப்படி தூக்குறதுன்னு கேளுங்க. எப்படி தூக்கணுங்க? காலை தூக்குனா சிரமமா இருக்கா? பையமா அது தட்டம்ல பாவடை கிழிஞ்சிரும். அப்படியா? அப்பனா என்ன செய்ய, பாவாடைய பரட்டு அவருங்க. என்ன பாவடை அவுக்கவா? அவுத்துட்டு சட்டியோட ஆடு. ஓ அப்படியா? ஆனா உன்ன விருப்பம் இல்லைன்னா சட்டி போட தேவையில்லை, சட்டியை கலட்டிட்டு கூட ஆடுமா. இல்ல நாடத்துக்கு வந்தா ஆடல் பாடல் அதானே. என்னையா மானத்தை கெடுக்குறீங்க? புது சட்டி வேற நேரம் நலஞ்சிருக்கும். நீங்க எப்ப புது சட்டி போட்டத நீங்க பாத்தீங்க? நான் சொன்னேன் அண்ணி இது தட்டு டைம் ஆச்சுல, இன்னொரு டைம் வரும்போது ஆர்டர் இருந்தல. தரணி போட்டுக்கிறது புது சட்டில, சிகப்பு கலர் சட்டி. ஏங்க அந்த புள்ள சட்டியை பார்க்கறதே உன் வேலையா? இல்ல கேக்குற வெக்கமே நம்ம Dress மாத்தலாம் பாத தெரியுது, உனக்கு வெக்கமா இல்ல? நீ யார கலர் சாய இறங்கி இருக்கும். வண்டியில வரையில அந்த புள்ள மடியில படுத்து கடிக்கலே உன்னை நான் பார்த்து, நீ உன் போக்கே சரியில்லையே. ஆடி தொலைடி நேரம் 50 ஆட்டம் ஆடி இருக்கலாம், இளவரத்தவளே ஆடு. பச்சமலகாது காரமில்லே மாமனோருக்கு நெஞ்சில் வீரமில்லே. என்னடா? சரி மாத்தி போடுங்க. நான் Dress மாத்திட்டு வந்தேன்னா அப்புறம் உங்க சித்தப்பனுக்கு வெதர் திருச்சே போயிரும் பாத்துக்க, அப்புறம் பரவாயில்லையா? வேணாண்டுகிட்டு இருக்க வாயை பத்தி அந்த பிள்ளைய ரேவதியை கூப்பிடுவான். ஆமா ரொம்ப நேரமா அந்த பிள்ளைய உன்னால ஆட முடியாதியா? வேணாம். இந்த புள்ள இந்த என் தங்கச்சி கூடவே நீ ஆடி ஜெயிக்க முடியல, அந்த பிள்ளை கூட எப்படி நீ ஆடி ஜெயிப்ப? கொண்ட நல்ல குடாடுகளே அடி கொண்ட பூவு குனிஞ்சா குனிய மாட்டேங்கிறாங்களே. மாமா, இனிமேல் கரெக்டா செய்யுது.